எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் விசுவாசத்தின் தேவன். நாம் அவருடைய சாயல் ரூபத்திலே விசுவாசத்திலே செயல்படும்படியாக உண்டாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். இப்போ சிங்கத்தோடைய சுபாவம் சிங்கக்குட்டிக்கு இருக்கிறது போல, ஆட்டோடைய சுபாவம் ஆட்டுக்குட்டி இருக்கிறது போல, யானையோடைய சுபாவம் யானைக்குட்டிக்கு இருக்கிறது போல, தேவனுடைய சுபாவம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே இருக்கிறது. அதை நாம் நமக்குள்ளே டார்மெண்ட்டாக, அதாவது தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய சுபாவத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். ஏன் தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம்? நாமெல்லாம் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கை, தேவனற்ற உலக மக்களுடைய வாழ்க்கை, தேவனுடைய வெளிச்சம் இல்லாத அந்தகாரம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையும் பின்னி பிணைந்து வந்திருந்திருக்கிறது. இப்பொழுது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது நமக்கு புதிதாக ஒரு காரியம் தெரிகிறது. தேவன் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் விசுவாசத்தினாலே செயல்படுகிறவர். இந்த உலகமும் விசுவாசத்தில் தான் செயல்படுது. ஆனால் தங்களுடைய விசுவாசத்தை வேறு எதன் மேலோ வைத்திருக்கிறது. அவர்கள் அதன் மேலே விசுவாசம் வைத்து அவர்கள் போகிற நரகத்துக்கு அவர்கள் போகிறார்கள். ஆனால் நாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்பையும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே தேவனுடைய நன்மைகளையும் முடிவிலே பரலோகத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து வளர வேண்டும். நம்ம எல்லாரும் வளர்றோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக சீக்கிரமாக வளரலாம். சிலருடைய வாழ்க்கையில் இந்தார் நல்ல வேலை செய்கிறாருங்க, அதனால் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு நினைப்பாங்க. சில சமயத்தில் சில ஆட்கள் ரொம்ப நல்லா சூப்பராக வேலை செய்வாங்க. அடுத்த லெவல்லையும் இவர் எவ்வளோ நல்லா வேலை செய்வாங்கன்னு பார்த்து டபுள் ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்கிற வளர்ச்சியும் கூட நல்லா ஒரு ப்ரொமோஷன் அல்லது டபுள் ப்ரொமோஷன் வாங்குகிற அளவுக்கு நாம் கருத்து இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள்ளாக சீக்கிரமாய் வளர முடியும். இப்போ தேவனுடைய வசனங்கள் அறியாதவர்கள்னாக்க இப்போ பைபிள் எடுத்து வாசித்து தேவனை பற்றி அறிந்து, மனிதன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து, பிசாசு எப்படிப்பட்டவன் என்று அறிந்து, இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது என்று அறிந்து, நாம் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதாவது ஒருத்தர் திடீர்னு எம்ஏ பாஸ் பண்ண முடியாது. எப்படி குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 10th, அப்புறம் 11th, 12th, அப்புறம் டிகிரி, அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கிராஜுவேட், அப்படி போகிற மாதிரி எல்லாருமே நாம் விசுவாசத்தில் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்கேயும் ஸ்டாக்னண்ட்டாக நின்றக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது. சில ஆளுங்க பாருங்கள், ஒரே கிளாஸில் 2 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் அடுத்த கிளாஸ் போனாலும் அங்கே 2 வருஷம் இருப்பாங்க.
அது அவங்களுக்கு வழக்கமாகிருது. அதே போல் ஆவிக்குரிய ரீதியிலையும் அநேக விசுவாசிகள் வளர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்க வேண்டியதுக்கு பதிலாக அதில் ஏதோ ஒரு பரீட்சையில் தோற்று மறுபடியும் அதே பரீட்சை வச்சு அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண வரைக்கும் இவர் இந்த கிளாஸில் தானே இருப்பார். அதுபோல் இருக்கிறது. இப்போ நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு தாகம் இருக்குமானா நாம் வேத வாக்கியங்களை அடையப்பா கர்த்தர் அப்படியான்னு சொல்லி நல்லவரா, அப்போ பிசாசு உழவு பொல்லாதவனா அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்களை வாசிக்கும்போது தேவனை அறிவீர்கள், உங்களை அறிவீர்கள், உலகத்தை அறிவீர்கள். நமக்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினதுனாலே நம் மீது வைத்த அன்பை நீங்கள் அறிவீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அவருக்குள்ளே நாம் பிரகாசம் அடைகிறத நம்ம ரொம்ப விரும்புவோம். அப்போ லீப்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ் அப்படியா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வளரலாம். ரொம்ப வேகமாக வளர்கிறத பற்றி நான் சொல்லலை. ஆனால் லீப்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ்னால் அதாவது சொன்னேனே ஒரு முன்னேற்றம், அப்புறம் ஒரு ப்ரொமோஷன், சமயத்தில் டபுள் ப்ரொமோஷன் வர்ற மாதிரி கர்த்தருக்குள்ளே நாம் வளரலாம். என்னென்னா அவரை அறிகிற அறிவிலே என்னன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து அவரோட கூட இசைந்து போகும்போது நல்ல வாழ்க்கை அமைகிறது பார்த்திங்களா. ஆனால் அதை கெடுக்கிறதுக்குன்னே இங்கே நிறைய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவிசுவாசிகள் கூட்டம் ஒன்று. அதையல்லாமல் இந்த பிசாசே அநேக பொல்லாத எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் விதைத்து நம்மை தடை செய்ய பார்க்கிறான். இயேசு ஒரு உவமை சொன்னார், விதைக்கிறவன் புறப்பட்டான்னு. அது வழியருகே கற்பாறையில் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து நல்ல நிலத்தில் விழுந்து அதை பற்றி சொன்னார். ஆனால் அடுத்த உவமையில் என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் விதையை விதைச்சான், ஆனால் ராத்திரியில் சத்துரு களைகளை விதைச்சான் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ இன்றைக்கு மனுஷகுமாரனா இயேசு வாக்குத்தத்த வசனங்களையும் தேவனை அறிகிற அறிவையும் அதுக்கான வசனங்களையும் நம்முடைய இருதயத்தில் அவர் போட்டு அதை வளர்க்க நமக்கு கொடுக்கிறார். நாம் அந்த விதைகளை, அந்த வசனங்களை நமக்குள்ளே நாம் அதை தியானித்து வளரும்போது தேவனை அறிகிற அறிவில் வளருவோம், ஆவியின் அபிஷேகத்தில் பலனடைவோம், நம்முடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது பிசாசுக்கு பொறுக்கலையே. அவன் ராத்திரியில் நீங்கள் தூங்குகிற போது கொஞ்சம் அசந்திருக்கிறப்ப அவன் களைகளை விதைக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. அவன் நேரடியாக சில எண்ணங்களை போடுறான். இப்போ கெட்ட கனவுகள்ங்கிறப்ப கனவு எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? அதிக பிரச்சனையில் அந்த கனவுகள் பிரச்சனையான கனவுகளெல்லாம் வரும். தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கும் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் சார்ந்த சில காரியங்கள் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதுனால தூக்கத்தில் கூட சொப்பனங்களாக சில மாற்றங்களோடு வரும். அந்த மாற்றங்களோடு வர்றது அநேக காரியங்கள் பிசாசினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நல்ல கனவு, சந்தோஷமான கனவு அது எப்பயாவது தான் வருது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது வேண்டாத கனவுகள்லாம் தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அநேக சொப்பனங்கள் மாயையாக இருப்பது போல, பிரசங்கி புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் இதை வாசிக்கிறேன். அநேக சொப்பனங்கள் மாயையாக இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாக இருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு. அப்போ அநேக சொப்பனங்கள் வியர்த்தம். முதல் நாளுக்கு தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல், அப்புறம் சொப்பனங்கள் மாயையாக இருக்கிறது போல். இதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இந்த விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு இப்போ இது உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்க போகுது. இப்போ விதைக்கிறார்கள் என்று சொன்னேன். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கான தேவனை அறிகிற அறிவுக்கேற்ற அந்த வசனங்களை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிறார்.
நமக்கு போதிக்கிறார். பைபிள் வாசிக்கும் போதும் சரி, சபையில் பாஸ்டர் பேசும்போதும் சரி, சில நல்ல மூத்த விசுவாசிகள் பேசும்போதும் சரி, தேவனுக்குள்ளே எப்படி வளர்வது என்று அவர்கள் போதிப்பார்கள். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இந்த வசனங்களை விதைக்கிறார். அந்த விதைகள் நம்முடைய இருதயத்தில் வளர்ந்தால் நம்முடைய இருதயத்தில் ஆவியின் கனிகள் உண்டாகும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இதுபோல் அநேக அந்த ஆவியின் கனி நல்ல குணங்களாக, நற்குணங்களாக நம்முடைய இருதயத்தில் அவைகள் வளர்கின்றன, கனி கொடுக்கின்றன. ஆனால் இந்த பொறுக்காத பிசாசு என்ன பண்ணுறான், அவன் என்னன்னா பொறாமைய, அவங்கெல்லாம் அப்படி வந்துட்டாங்க பார்த்தியா, நீ அப்போ அதை விட அவங்க சைக்கிள் வாங்கிட்டாங்க, நீ மோட்டர் சைக்கிள் வாங்கணும். அந்த பொறாமை, அவங்க 3 பவுன் செயின் வாங்கினாங்களா, நீ 5 பவுனில் வாங்க. அந்த பொறாமை, வன்கண், அவங்க எல்லா விதமான சண்டைகளுக்கும் ஏதுவான அன்பு இல்லாத சண்டைகள் உருவாக்கக்கூடிய பொறாமைகள் சம்பந்தப்பட்ட நிறைய காரியங்களை, எண்ணங்களை மனுஷருடைய இருதயத்தில் அந்த பிசாசு விதைக்குது. அந்த எண்ணங்களை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான்னா இவனுக்கு சமாதானம் இல்லாமல் போயிடும். அடுத்து அவனை எப்படி கெடுக்கலாம், அல்லது நம்ம எப்படி அவனை விட மேலே ஏறலாம். போட்டி தான் வருமே ஒழிய அங்கே இணக்கம், அன்பு, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறது, ஒத்தாசை செய்கிறது அது இருக்காது. நல்லா பேசினா கூட எப்போ கழுத்தறுக்கலாங்கிற அந்த மாதிரி எண்ணங்களில் தான் நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆக அந்த உள்ளே இருதயத்தில் விதைக்கப்படுகிறவைகளை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ கர்த்தர் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, பெற்றோர் என்ன செய்வாங்க, உங்களுடைய நல்வாழ்வுக்காக நல்ல புத்தியை சொல்லிக் கொடுப்பாங்க, டிசிப்ளின் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி நல்லா பழைக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி வாழ்க்கையை நல்லா வாழணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் உலகத்து காரியம் பார்த்தோன்னே எல்லாம் போட்டியாகி விடுகிறது. அவங்கள விட நம்ம பெரிய ஆளாகணும், இவங்கள விட பணக்காரனாகணும், அவங்க 800 சதுரடி வீடு கட்டியிருக்காங்க, நம்ம 1000 சதுரடியிலாவது கட்டணும். இப்படியாக மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க, நம்ம கார் வாங்கிடணும். இப்படியாக இந்த ஆளுக போகிறதுனால இது மாம்சத்தின் கிரியைகளாய் முடிகின்றன. அதான் பாருங்கள், இந்த மாதிரி இந்த மற்ற காரியங்களே, உலகத்து காரியங்களே சிந்தித்து கொண்டிருக்கும்போது தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போலன்னு ஒரு வரி, அப்புறம் அநேக சொப்பனங்கள் மாயையாக இருக்கிறது போல், அது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா இருக்காது, மாயையாக இருக்கிறது போலன்னு இருக்கு. ஆனால் கர்த்தர் கொடுக்குற சொப்பனங்கள் அதெல்லாம் நமக்கு ஒரு வெளிப்பாடாக வழிநடத்தக்கூடியவைகளாக இருக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை நமக்கு உண்டாக்குகிறார். இப்போ யோசேப்போடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை உண்டாக்குனார். எப்படி? 2 சொப்பனங்களை கொடுத்தாரு. 2 சொப்பனங்கள் மூலமாக அவன்கிட்ட என்னமோ பேசினார்ல, அது மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு தரிசனம் வந்துருச்சு. என்னது? கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நமக்கு விரோதமாக போட்டி பொறாமையில் இருக்க இந்த சகோதரர்கள்லாம் கடைசிக்கு நம்மகிட்ட காலில் விழுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த தரிசனம், அந்த அளவில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பிற்காலங்களில் நம்ம உயர்ந்திருப்போம் அப்படிங்கிற தரிசனம் அவனுடைய உள்ளத்திலே கொடுக்கப்பட்டது. அப்போ தேவன் 2 சொப்பனங்களை காமிச்சு, இதெல்லாம் இது சும்மா அற்பமான சொப்பனங்கள் அல்ல, இந்த தொல்லையின் திரட்சியினால் உண்டாகிற சொப்பனங்கள் அல்ல, அநேக சொப்பனங்கள் மாயையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அது மாதிரி அல்ல. தேவன் சொப்பனங்களை கொடுத்தா ரொம்ப தெளிவு இருக்கும், அர்த்தம் புரியும். சிலர் வருவாங்க, நான் வெள்ளை பூவை பார்த்தேன் பாஸ்டர், சரி இப்போ அதனால் என்ன இப்படியாவது அர்த்தம் தெரியாத எதையாவது கனவு கண்டுட்டு, நிறைய பேருடைய கனவுகள் விடிஞ்சு எழுந்திரிச்சோடனே கனவு கண்டா என்னன்னு தெரியாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம், நேபுகாத்நேச்சார் கூட கனவு கண்டானா கடைசிக்கு சொப்பனம் என்னன்னு தெரியாமல் போச்சு. அது மாதிரி நான் எல்லாருக்குமே சொப்பனங்கள் மறக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் ஒரு சில சொப்பனங்கள் ரொம்ப தெளிவாக அர்த்தமுள்ளதாக இருக்குமே, அதை பற்றி நாம் கவனமாக இருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களை அது சொல்லுமா இருக்கும். அது நன்மையாக இருந்தால் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையானதாக இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து, கர்த்தாவே இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு இந்த ஆபத்து பிரச்சனையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உம்முடைய கிருபையில் உன்னதமானவுடைய மறைவில்
நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்க விரும்புகிறேன். எதிரிகள் இருக்கிறாங்க, ஆனால் உம்முடைய வசனம் சொல்லுது அல்லவா, சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய், உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடிப்பாவார்கள்னு சொல்லியிருக்கு. என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நான் முறியடிக்கும்படி அவருடைய பிடரி என்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திர ஆண்டவரே, கனவு கெட்ட கனவு, ஆனால் நீர் எனக்கு நல்லவர், நீர் என்னை காப்பாற்றுகிறவர், என்னை உயர்த்துகிறவர், அதனால் நான் என்னுடைய நம்பிக்கையை என்னுடைய விசுவாசத்தை நான் உண்மையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, கனவு கெட்ட கனவு, ஆனால் காலையில் எழுந்திரிச்சு நம்ம எப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறோம், நீர் நல்லவர் ஆண்டவரே, இந்த பிசாசு என்னமோ பண்ணி நம்மளை கவுக்கலான்னு அது ஐடியா பண்ணிகிட்டு இருக்கு, ஆனால் நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை எனக்கு போதும், நான் அதில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ என்ன நடந்துடும், உன்னதமானவுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவுடைய நிழலிலே பாதுகாப்பிலே தங்குவான், அப்படி ஆயிடுது இல்லையா. ஆக தெளிவான சொப்பனங்கள் வந்து நல்லதோ கெட்டதோ அதுக்கேற்றாப்புல நம்ம சரியாக இருந்துருவோம். ஆனால் மாயையான சொப்பனங்கள் வேஸ்ட் இல்லை. அப்போ என்ன, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கிறது போல். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் இந்த ரட்சிக்கப்படாத ஆட்களை பற்றி பிசாசுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அவன் ஏற்கனவே சிங்க வயிற்றுக்குள்ளே அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நான் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆளுங்க இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தான் இந்த சிங்க வயிற்றுக்குள்ளே போகலை, நம்ம அவனுக்கு சிக்கலை. அதனால் எவனை விழுங்கலாம என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு நம்மளை ஏதாவது வாய்ப்பு கிடச்சா போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். அதாவது உங்களை பிடிக்கிறதுக்கு வழி தேடுறான். உடனே ஐயோ என்னையும் தேடுறானா பாஸ்டர், என்னை சுற்றி சுற்றி வர்றானா, என்னையும் பிடிக்க பார்க்குறானா, இப்படி பயப்படுற ஆளுகளை நான் என்ன செய்ய. அதான் நான் சொப்பனம் சொன்னேன், ரொம்ப மோசமான சொப்பனம். எழுந்தவுடனே கர்த்தாவே இந்த மாதிரி பிசாசு ஐடியா பண்ணுறான், நான் உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வரேன்னு சொல்லிவிட்டு கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளேருந்து இந்த பிசாசை ஜெயிக்கிறத பற்றி சொன்னேன். இப்போ உடனே ஏதாவது தீங்கு வருதுன்னு உட்காந்து அழுகிறதா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி, ராத்திரி பகலாக போட்டு ஜெபம் பண்ணி, ஏங்க உண்மையான மனமாற்றம் ஏதாவது தப்பு தாண்டா நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் உடனே அதை சரி பண்ணி, கர்த்தாவே நான் கிறிஸ்துவுக்குள்ளே குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட ஆளாக நான் வர்றேன், ஒருவேளை இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு மன்னிக்கணும், நான் உமக்கு பிரியமாக வர்றேன். பெற்றோருடைய விருப்பம் எல்லாம் என்ன, பிள்ளை சரியாகணுங்கிறது. பரலோக பெற்றோருடைய அந்த தகப்பனுடைய விருப்பம் என்ன, நீங்கள் சரியாகணுங்கிறது. அதுக்காக தானே சிக்ஷையெல்லாம் கொடுக்குறாரு. ஆக அவருடைய விருப்பம் என்ன, நம்ம சரியாகிடுறது. நம்ம சரியான ஒரு பாடு நமக்கு என்னத்துக்கு அடியே வேண்டாம், அடி உழாது, நம்ம போய் ஒதுங்கிக்கலாம். கர்த்தாவே உன்னதமானோடைய மறைவில் நான் வந்துடுறேன், உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே நான் வந்துடுறேன், என்னை காக்கணும்னு சொல்லுவீங்க, பாதுகாப்பு இருக்கும். இங்கே பாருங்க, இன்றைக்கும் இதை எந்த அளவுக்கு மக்கள் புரிகிறாங்கன்னு எனக்கு கேள்வி இருக்குது. அநேக விதத்தில் ஒரு தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறது. தெளிந்த புத்தின்னா இல்லைன்னா குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் என்ன மாதிரி ஆவியை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அப்போ நமக்கு தெளிந்த புத்தின்னா ஒரு குழப்பம் இல்லைங்க, குழப்பமெல்லாம் பிசாசுடைய சரக்கு. அப்போ குழப்பங்கள் மறதிகள்லாம் வரும்போது என்ன செய்கிறோம், ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னமோ சில விஷயங்கள் ஒன்றும் சரியாக தெரியல, நான் என்னை ஒப்படைக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணமாக என்னை ஒப்படைக்கிறேன், இங்கே என்னமோ பிசாசு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தெரியுது, நான் எதுலேயும் சிக்காமல் என்னை காத்துக்கொள்ளணும்னு ஒப்பு கொடுத்தா காத்துக்கொள்ளப்படுவீங்க. அது மாத்திரமில்லை, சில வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது, நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் வரும்போது, என் பலத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் மயிரோட கற்பாக வெள்ளையாக மாற்ற முடியாது, ஆனால் நீரனே பலப்படுத்தினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீரனே பலப்படுத்துகிற காரியங்களில் போவேன், இல்லாட்டினா கம்முன்னு இருக்கேன். நான் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை நான் பெற்றுக்கொள்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும். கர்த்தாவே, நானாச்சு, என் குடும்பமாச்சு, என் பிள்ளைகளாச்சு, என் வேலையாச்சு, காரியங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாக நீதியாக நான் காத்துக்கிறேன், மீதியெல்லாம் உண்மை வேலை, நீர் பார்த்துக்கிறது, நீர் எங்களை கவனிக்கிறீர், தீங்கு வராதபடி பார்க்கிறீர், உமக்கு நன்றி அப்படியெல்லாம் சொல்லி அவ்வளவு தாங்க. இதுக்கு போய் என்ன உபவாசம் போடணுமா, கண்ணீர் விட்டு ஜெபிக்கணுமா,
இல்லை உருண்டு பரண்டு எப்படியாவது கர்த்தருடைய சிங்காசனம் அசத்தி சிங்காசனத்தை ஆட்டி அவர்கிட்ட எப்படியா பதில் வாங்கிடணுமா? ஒன்றும் வேண்டியதில்லை. அவர் நம்முடைய பரலோக பிதா. அவர் என்னன்னு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார். அப்போ பிதாக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. மண்டி ஓட்டு முழங்கால் படிவிட்டு நீண்ட முழங்கால் போட்டு கர்த்தாவேன்னு 2 கையும் தூக்கி, கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் மாறி நிற்கிறேன், உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய உருக்கங்கள், மனதுருக்கங்கள் எனக்கு உண்டாக வரைக்கும் நான் விட மாட்டேன். இது மாதிரி ஜெபம்லாம் பைபிளில் பண்ணாங்கன்னு தான் எழுதியிருக்கு. ஆனால் இதாக கேட்டது நம்மகிட்ட கேட்டது. யாக்கோபு சொன்னால் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா அவன் போக விட மாட்டேன்னு. ரைட்டு, நல்ல வேலை அன்றைக்கா அதை சொன்னான். அன்றைக்கி அவன் சொல்லலைன்னாக்கா சுத்தமாக ஆள் அவுட்டு. அப்போ கர்த்தரை பிடிச்சிக்கிடவாது செஞ்சான்ல. ஆனால் ஏன் 20 வருஷமும் கர்த்தரை அவனை அந்த ஊருக்கு அனுப்பி பதானாராமுக்கு அவங்களுடைய மாமன் லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பி 20 வருஷமாக அவன் கர்த்தர்கிட்ட தன்னே வேணா அவன் காத்துக்கிட்டான். ஆனாக்க தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கிறதுக்கு அவன் ஒரு வேலை கூட செய்யலை, ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலை. அவங்கெல்லாம் அவர்களுடைய வழிபாடுகளில் அந்த காதணிகள் அந்த இதில் போட்ட அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு காரியங்களில் அவங்க இருக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. ஆனால் ஆபத்து வருதுங்கிறப்ப கர்த்தாவேன்னு ஓடி வந்து கர்த்தர்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டான்ல. அங்கே போய் கர்த்தர் சொன்னார் பலியிட போனார். அவன் போய் கர்த்தருக்கு பலியிட போகிறதுக்கு முன்னாடி இந்த தப்பான காரியங்கள்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கருவாலி மரத்தடியில் புதைச்சிட்டு, லாபானோட கூட இருந்த வரைக்கும் இவனுக்கு பேச முடியலை. அங்கேயே பேசியிருக்க முடியும், ஆனால் இவனுக்கு பேச முடியல. இப்போ லாபானுடைய கண்ட்ரோல்லேருந்து வந்துட்டதுனால இந்த மனைவிகள்கிட்ட இவன்ட்டு ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு தைரியம் வந்திருக்கு. ஆனாலும் கர்த்தர் இப்போ நம்ம ஆள் சரியாகலைன்னா அங்கே பாதுகாப்பு கிடைக்காதுங்கிறத காமிச்சிட்டாரு. அதனால் பாதுகாப்புக்குள்ளே வரணும்னு அந்த கர்த்தருக்கு ஒவ்வாத வேண்டாத காரியங்கள்லாம் எடுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அங்கே கருவாலி மரத்தடியில் புதைச்சிட்டு வர்றான். அங்கே வந்து கர்த்தருக்கு பலியிடுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ அப்படி ஒரு ஜெபம் நான் எத்தனை பேர் இப்போ கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேர் இப்போ இது மாதிரி வேறு ஆராதனைகளுக்கு நீங்கள் போனது, அல்லது உங்களுடைய சொந்த குடும்பத்தை வேறு ஆராதனைகளுக்கு அனுமதித்து எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி இருந்தாக்கா அப்படியெல்லாம் அப்புறம் இது மாதிரி தான் வரும். ஆனால் நானும் என் வீட்டாருமா வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா அதுக்கான ரிவார்டு பலன் கர்த்தர்கிட்டருந்து உங்களுக்கு வரும். ஆகையால் அருமையானவர்களே, இதை ரொம்ப சுலபமாக எல்லா சூழ்நிலையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அவர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கன்ஃபியூஷன் இருக்கா? கர்த்தர்ட்ட ஆண்டவரே என்கிட்ட ஏதோ சில காரியங்கள் சரியாக இல்லாத மாதிரி இருக்குது, என்னை போதித்து நடத்தணும்னா போதித்து நடத்துவார். நம்ம போய் கர்த்தாவே என்னை நீர் வழி நடத்தணும் அப்படிங்கிறப்ப எக்காடை கட்டுப்பாடா அப்படி சொல்லிட்டு நம்ம எங்கேயே மாட்டிக்கிட்ட ஒரு பாடு கர்த்தர் வந்து காப்பாற்ற வர்றேன்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல மாட்டார் அவர். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறப்ப வழிநடத்தல் வேணும்னு கேட்குறப்ப சொல்லுவார். நம்ம தான் அடங்காமல் சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, எங்கள் வீட்டார் சொன்னாங்கன்னு சொல்லி எதையாவது குழப்பம் பண்ணி வச்சுட்டு நம்ம தான் போய் அங்கே பிசாசுக்கிட்ட போய் சிக்கிறது. அவன் என்ன பண்ணிடுறான், மாடு வந்துச்சுன்னா மூக்கணாங்கயிறு போடுவாங்கள்ல, அது மாதிரி பிசாசு சொல்கிற காரியத்தை நம்ம செஞ்சோடனே நமக்கு மூக்கணாங்கயிறு போட்டு அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். அப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டு கர்த்தாவே காப்பாற்றுன்னா முதல்ல போய் அவன்கிட்ட போய் நீ சிக்கின. சரி, பின்னாடி அப்புறம் தான் அழுகிறது, கூக்குரல் போடுறது, ஐயோ ஆண்டவரே அப்படிங்கிறதெல்லாம். ஆனாலும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம போய் இந்த பிசாசுக்கிட்ட நீ போய் சிக்கினேன்னு கர்த்தருக்கு ஒரு கோபம் இருக்கும்ல. அதனால் 2 அடி வாங்குன்னு விட்டுவிட்டு அப்புறமேல் நீ கதறப்போ வருவார். சரி, ஆனால் நம்முடைய இருதயம் என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தர்கிட்ட தகப்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட பேச சொல்லியிருக்கு. அந்த ஜெபத்தை வாசிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி அவருக்கு பிரியமாக நடக்கிறீங்கிறத பற்றி அதில் எழுதியிருக்கு. அப்போ அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற
தைரியம். நாம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருகிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அதை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறோம்லாம் எழுதியிருக்குல்ல. அப்போ இந்த வசனங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் போது கன்ஃபியூஷனும் போயிடும், குழப்பமும் போயிடும், பயமும் போயிடும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி உங்களிடத்தில் இருக்கும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் எழுதியிருக்கு. அப்படி அவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அதாக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம இதை வாசிக்கலாம். நல்லா இருக்குது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானம் கர்த்தருடைய வசனம், அந்த வெளிப்பாடு. அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அந்த ஞானமும் அவர் பேசும்போது நம்முடைய இருதயத்தில் உணர்வு. கர்த்தர் இதை சொன்னார். கர்த்தர் எத்தனை தடவை பேசினாலும் சொன்னார்னு உணராமல் இருந்தால் அது என்ன இருதயம்? அதான் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்ததுன்னு எழுதியிருக்கு. அப்போ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும். பரிசுத்த ஆவியானவனுக்கு எப்படி இருக்காரு? ஆலோசனை கொடுக்குறாரு, அந்த ஆலோசனையின்படி செய்யறதுக்கு பலனும் கொடுக்குறாரு. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி போட்டிருக்கு. அப்போ அறிவையும், பொதுவாக அறிவு வந்தால் இருமாப்பு வரும். நான் கற்று தேர்ந்தவனாக்கேன், என்னை யார் என்ன மிஞ்ச முடியாதாக்கேன், அப்படியெல்லாம் பேசுகிற நினைப்பு. ஆனால் அறிவு வர்றப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்குறாராம். இயேசுவை பற்றி எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும்னு எழுதியிருக்கு. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே எவ்வளவு தேறி வருகிறோமோ அந்த தேறி வருகிற அளவுக்கு பிசாசு நமக்கு அங்கே பெருமையை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணிடணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் எனக்கு உகந்ததாக இருக்க கடவுது. இயேசுவுக்கு அப்படி எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அதுபோல் நம்ம ஆவிக்குள்ளே வளரும்போது பொதுவாக நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதமான வாழ்க்கையில், ஜெயமான வாழ்க்கையில், சாட்சியான வாழ்க்கையில் நம்ம முன்னேறி வரும்போது பெருமை எங்கேயாவது நம்மளை அது வரும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பெருமையான ஐடியாக்கெல்லாம் பிசாசு யார் மூலையாமாவது கொண்டு வந்து அனுப்புவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவேன்? அப்பாலே போ சாத்தானேன்னு இயேசுநாதர் பேதுருக்கு சொன்ன மாதிரி அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் இயேசுவுக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அதுபோல் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் உகந்த வாசனையாக. பவுலை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதியிருக்கு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் புதிய ஏற்பாட்டில் 3/4 எழுதினாலும் அப்போ அவ்வளோ வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனுஷன், அந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் நிமித்தம் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு, அதனால் பெருமை பாராட்டாதபடிக்கு அவனுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருந்தது. உண்டா இல்லையா? அப்போ நீங்கள் பெருமை பாராட்டினா முள் வந்துடும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட, ஐயோ ஆண்டவரே நீர் இவ்வளோ பெரிய ஒரு நன்றி ஆண்டவரே, நான் உங்ககிட்ட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே சரீரத்தில் முள் வர்றதுக்கு அங்கே அவசியம் இல்லை. அப்போ இந்த வசனக்குள்ளே இவ்வளோ விவரம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பயம் வேண்டியதில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவின்னு சொல்கிறாரு. அது எவ்வளவு நல்ல கர்த்தர், நீங்களே யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் நல்லவர், உங்களை அவர் தகப்பனாக இருந்து உங்களை நடத்துகிறவர், ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறவர். அவரை நீங்கள் நல்லா விசுவாசித்து வாழ்க்கையில் முன்னேறலாம். அதாவது இப்போவும் சாதாரண விதத்திலேயே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்துடுறது போல், பரலோகத்தில் இருக்க தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உண்மையான ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வளர்ச்சி, ஜெயமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.